நல்ல அயன் ரிச்சா ஒரு தொக்கு ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாமா? 1 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா வேக வச்சு வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காயில இருந்து இதோட சீட்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல கொரப்பா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தய பொடியோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, கொஞ்சமா வந்து பெருங்காய பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தொக்கு செய்யறதுக்கான மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு, காஞ்ச மிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த தொக்கு மசாலா, அதையும் இதுல வந்து ஃபுல்லா சேர்த்துக்கலாம். நான் இப்ப சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 kg நெல்லிக்காய்க்கு நல்ல கரெக்டா இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஃபென்டாஸ்டிக்கான நெல்லிக்காய் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காவே சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல சுட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இல்லனா இட்லி, தோசை, இடியாப்பம் இது கூட எல்லாம் தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அயன் ரிச்சான இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தொக்கை ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 month வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பட் கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க.